ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பங்குச்சந்தை யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த சேனலில் மார்க்கெட் இன்னைக்கு எப்படி க்ளோஸ் ஆயிருக்கு, ஷேர் மார்க்கெட் பிகினர்ஸ்க்கு சில டிப்ஸ் ஒன்று சொல்லியிருக்கேன். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னைக்கு சில ஸ்டாக் நான் அக்குமுலேட் பண்ணேன், ஒரே ஒரு ஸ்டாக் மட்டும் செல் பண்ணல. இந்த செய்திகள்லாம் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். எங்களுடைய வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்களுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நீங்கள் எங்களுடைய சேனலுக்கு சப்போர்ட் கொடுத்தாதான் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாகவும் தூண்டுதலாகவும் இருக்கும். அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரத்த ஆறாக ஓடிட்டுருக்கு. அதாவது நேற்று எந்த அளவு மார்க்கெட்டை ஏற்றுனாங்களோ அதை விட டபுள் மடங்காக இன்னைக்கு மார்க்கெட்டை இறக்கிட்டாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, பிஜேபி ஆட்சி ஓட்டு எண்ணிக்கை கம்மியாக இருக்கிறதுனால மார்க்கெட்டை இறக்கியிருக்கலாம் அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் நம்ம இந்த மார்க்கெட்டை பார்த்து பயப்படாமல், ஷேர் மார்க்கெட்டு பிகினர்ஸாக வந்தவங்களாம் இந்த மார்க்கெட்டை பார்த்து பயப்படாமல் ஷேர் மார்க்கெட்டை விற்று வெளியில் போகாமல் நம்ம ஷேரை அக்குமுலேட் பண்ண தான் பார்க்கணும். இது நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக தான் நம்ம எண்ணி ஷேரை வாங்கணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 ஒரே நாள்லேயே -5.93% டிக்ளைன் ஆகிருக்கு. க்ளோஸ் ஆன டேட்டா பார்த்தீங்கன்னா 21,884 க்ளோஸ் ஆகிருக்கு. சென்செக்ஸும் பார்த்தீங்கன்னா -5.74% டிக்ளைன் ஆகிருக்கு. க்ளோஸ் ஆனது 72,079 புள்ளிகளில் க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி பேங்க்கும் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு 3% கெயினை கொடுத்துருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதை விட டபுள் மடங்காக இன்றைக்கி இறக்கியிருக்காங்க. அதாவது -7.95% இன்றைக்கி டிக்ளைன் ஆகிருக்கு. ஒரே நாளில் 46,928 புள்ளிகளில் க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி ஐடி ரொம்ப பெரிய சேஞ்சஸ் இல்லை. பிஎஸ்சி ஸ்மால் கேப்பு பார்த்தீங்கன்னா -6.79% வரைக்கும் டிக்ளைன் ஆயிருக்கு. இன்னைக்கு மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக்ஸாக எஃப்எல்டோவில் இந்த ஸ்டாக் எதுலாம் எஸ்பிஐ, பாரத் எலக்ட்ரானிக்ஸ், ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக், ஹெச்டிஎஃப்சி பேங்க். எஸ்பிஐனா ஒரு 10% வரைக்கும் இன்னைக்கு ஒரு நல்ல டிக்ளைனில் கொடுத்துருக்காங்க. பாரத் எலக்ட்ரானிக், ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் இந்த ஸ்டாக்லாம் ஒரு 15% வரைக்கும் டிக்ளைன் ஆயிருக்கு. எஃப்ஐ இப்போ நம்ம மார்க்கெட்டுக்குள்ளார என்ட்ரி ஆகியிருக்காங்க. அதாவது நேற்று டேட்டா படி பார்த்தீங்கன்னா எஃப்ஐ 6,850 கோடிக்கு நெட் பர்ச்சேஸராக இருந்திருக்காங்க. டிஐ பார்த்தீங்கன்னா 1,913 கோடிக்கு நெட் பர்ச்சேஸராக இருந்திருக்காங்க. சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆனது 72,079 புள்ளிகளில் க்ளோஸ் ஆகிருக்கு. -5.74% இன்னைக்கு டிக்ளைன் ஆகிருக்கு ஒரே நாளில். டாப் கெய்னர்ஸாக எஃப்எல்டோ லிஸ்ட்டில் இருந்த ஸ்டாக் எதுலாம் டாபர் இந்தியா, ஹெச்யூஎல், கோல்கேட், மேரிகோ, கோத்ரேஜ் கன்சூமர். அதாவது எஃப்எம்சிஜி ஸ்டாக்லாம் இன்றைக்கி ஒரு கொஞ்சம் நல்ல ரேலியை கொடுத்துருக்காங்க. டாபர் இந்தியா 6%, ஹெச்யூஎல் 5% கிட்ட ஏறி இருக்கு. டாப் லூசர்ஸாக எஃப்எல்டோ லிஸ்ட்டில் இருந்த ஸ்டாக் எதுலாம் ஆர்இசி, பவர் ஃபினான்ஸ், அதானி போர்ட்ஸ், பெல்லு, செயில். ஆர்இசியில் 25% வரைக்கும் இன்றைக்கி டிக்ளைன் ஆகிருக்கு. பவர் ஃபினான்ஸும் பார்த்தீங்கன்னா -23% வரைக்கும் டிக்ளைன் ஆகிருக்கு. இதெல்லாம் நம்ம ஒரு நல்ல வாய்ப்பாக தான் பார்க்கணும். செயிலும் ஒரு 20% வரைக்கும் டிக்ளைன் ஆகிருக்கு. பெல்லு ஒரு 20% வரைக்கும் டிக்ளைன் ஆகிருக்கு. இன்றைக்கி பிக்கஸ்ட் லூசராக இருந்தது பார்த்தீங்கன்னா அதானி குரூப் ஸ்டாக்ஸு, பிஎஸ்சி ஸ்டாக்லாம் பிக்கஸ்ட் லூசர் ஆஃப் த டேவாக இருந்திருக்காங்க. டாடா ஸ்டீலை இந்த ப்ரைஸில் அக்குமுலேட் பண்ணலான்னு பிரபுதாஸ் லீதார் அந்த டார்கெட் ப்ரைஸாக 172 வரைக்கும் போகலான்னு அனலிஸ்ட் ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க. வினாத்தி ஆர்கானிக்ஸ்க்கு டார்கெட்டாக 2,080 வரைக்கும் போகலான்னு, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலுக்கு டார்கெட்டாக 1,070 வரைக்கும் போகலான்னு மோதிலால் ஓஸ்வால் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆசிட் சி மேகதா தரப்பில் மிஸ்ஸஸ் பெக்டாஸ் ஃபுட் ஸ்பெஷலிஸ்ட் ஸ்டாக்கை வாங்கலாம். இந்த ஸ்டாக்கோட டார்கெட்டாக 1,510 வரைக்கும் போகலான்னு ஆசிட் சி மெகதா டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெண்டோட டார்கெட்டாக 5,100 வரைக்கும் போகலான்னு, சோபாவோட டார்கெட்டாக 2,150 வரைக்கும் போகலான்னு, கெயிலோட டார்கெட் 235 வரைக்கும் போகலான்னு
எல்ட்ரூலன்ஸ் டெக்னாலஜிஸ்க்கு டார்கெட்டாக 2515 வரைக்கும் போகலான்னு மோதிலால் ஓஸ்வால் தரப்புல டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்பா லேபரேட்டரிஸை அக்குமுலேட் பண்ணலாம். இதோட டார்கெட் ப்ரைஸா 1150 வரைக்கும் போகலான்னு பிரபுதாஸ் லிதார் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. குமில்ஸ் இந்தியா டார்கெட் 3719, லெமன் ட்ரீ ஹோட்டல் டார்கெட் 155, சன்டெக் ரியாலிட்டி டார்கெட் 600 வரைக்கும் போகலான்னு இந்த ஸ்டாக்குக்கெல்லாம் பிரபுதாஸ் லிதார் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பிரேஜ் இண்டஸ்ட்ரிக்கு டார்கெட்டாக 671, அப்போலோ ஹாஸ்பிட்டல் என்டர்பிரைசஸ்க்கு டார்கெட்டாக 7050 வரைக்கும் போகலான்னு பிரபுதாஸ் லிதார் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த செய்திகள்லாம் சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்கு செய்திகள்லாம் பார்த்தோம். அடுத்ததா ஷேர் மார்க்கெட் பிகினர்ஸ்க்கு டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அது என்ன டிப்ஸ்னால், இப்போ இருக்க மார்க்கெட் சூழ்நிலையில் ஷேர் மார்க்கெட் பிகினர்ஸ்லாம் நிறைய பேர் பயப்படுவாங்க. சில பேர் ஷேர் மார்க்கெட்டை விட்டு வெளில போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம பயப்படக்கூடாது. ஷேரை அக்குமுலேட் பண்ண தான் பார்க்கணும். இது ஒரு நல்ல வாய்ப்பாக தான் நம்ம நினச்சி நம்ம ஷேரை வாங்கணும். இந்த நம்ம ஷேர் வாங்குற போது நல்ல ஸ்டாக்காக பார்த்து அனலைஸ் பண்ணி வாங்கணும். ஒன்று நீங்கள் லார்ஜ் கேப் ஸ்டாக் தான் வாங்க போகிறீங்களா? ஓஎன்ஜிசி ஸ்டாக்கு, எஸ்பிஐ, எல்ஐசி இந்த ஸ்டாக்லாம் லார்ஜ் கேப் ஸ்டாக்கில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஸ்டாக்கு. இதெல்லாம் அக்குமுலேட் பண்ண வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் அக்குமுலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டாக் இன்னுமே ஏற வாய்ப்பு இருக்குது. அடுத்ததான் இந்த நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாக்கை பிக் பண்ணணும். இன்னுமே மார்க்கெட் இறங்கினாலும் நம்மளுக்கு வாங்கக்கூடிய அளவுக்கு பைசா வச்சுக்கிட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாக்கை நம்ம பிக் பண்ணணும். அடுத்ததாக மிட் கேப் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா பெல்லு, கெயிலு, கனரா பேங்க், ஹெச்ஏஎல், ஹட்கோ இந்த ஸ்டாக்லாம் நான் கொஞ்சம் குவான்டிட்டி அக்குமுலேட் பண்ணேன். இந்த ஸ்டாக்லேயும் நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்டாக்கையும் நம்ம பிக் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததாக ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட் ஸ்டாக் கொஞ்சம் குவான்டிட்டி நான் செல் பண்ணேன். இல்லை கொஞ்சம் குவான்டிட்டி என்கிட்ட கையில் இருக்குது. இந்த ஸ்டாக்கு இன்னைக்கு ஸ்விங் ட்ரேடிங்காக இந்த ஸ்டாக்கை நான் வாங்கியிருந்தேன். இந்த ஸ்டாக்கு கொஞ்சம் குவான்டிட்டி செல் பண்ணேன். அதில் எனக்கு ஒரு 9% லாபம் தந்துச்சு. அதனால இந்த ஸ்டாக்கை செல் பண்ணேன். இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் அனலிஸ் என்னோட வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இதுதான் ஷேர் மார்க்கெட்டுக்கு சொல்லக்கூடிய டிப்ஸு. அதனால இந்த மார்க்கெட்டை பார்த்து பயப்படாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாக்கை வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இது ஒரு நல்ல வாய்ப்பாக நினச்சி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் நாளைக்கு மார்க்கெட்டு எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, பிஜேபி நம்ம ஆட்சிக்கு வந்தால் இன்னும் மார்க்கெட்டு ஏறலாம். இல்லை ஒரு வேளை காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் மார்க்கெட்டு இறங்கலான்னு சில அனலிஸ்ட் ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க. அதனால நம்ம பார்த்துட்டு மார்க்கெட்டு எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன்.